அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, ஆகாத மாமியா கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரி. யாரை பத்தி சொல்ல போறேன்னு தெரியும், நம்ம வேற யாரு, நம்ம ஐயா செங்கோட்டையன் அவர்களை தான். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஊத்திர கஞ்சியை குடிச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னு. காலம் போன கடைசியில தேவையில்லாம போய் விஜய் அவர்கள் கட்சியில இணைஞ்சாரு. இணைஞ்ச அன்னைக்கே அவருக்கு கழுத்துக்கு துண்டு போட வந்தாங்க, அது துண்டு போட விடல. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதுக்கு அப்புறம் முதலியா கோபிச்செட்டிப்பாளையத்துல அவருடைய அலுவலகத்துல அதிமுக போட எடுத்துட்டு தாவேக்கா போட வச்சார். அதுல என்ன பண்ணாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவங்க படத்தெல்லாம் வச்சார். அப்பயும் விட்டுட்டாங்க. ஐயா செங்கோட்டையன் அவர்கள் நேத்து என்ன பண்ணாங்க, கார்த்திகை தீபத்துக்கு மக்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டார். அதுல என்ன பண்ணாரு, ஜெயலலிதா அம்மா படத்தை வச்சு போட்டார். உடனே தலைமையில இருந்து கூப்பிட்டு சொல்லி அந்த படத்தை எடுக்க சொல்லிட்டாங்க. இன்னைக்கு அந்த படத்தை எடுத்துட்டார். இது எப்படி இருக்குன்னா, அதாவது செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சதை விஜய் அவர்கள் என்னமோ ஏத்துக்கு வராரு. ஆனா அவருக்கு கீழே இருக்க அந்த 3 முக்கிய தலைவர்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அவர் எது செஞ்சாலும் குறை, அவங்களால அதை ஏத்துக்க முடியாது. இவர் ஒரு மூத்த அரசியல் நிர்வாகி, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அதிமுக இருந்து, அதன் பின்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையில இருந்து முக்கியமான இடத்துல இருந்து வேற வழி இல்லாம இன்னைக்கு அந்த அதிமுக இருந்து விலகி போய் தாவேக்கால இணைஞ்சார். ஆனா அவரை போட்டு படாத பாடுபடுத்துறாங்க. இந்த நடிகர் வடிவேல் சொன்ன மாதிரி இன்னும் என்னென்னலாம் பாடுபடுத்த காத்திருக்காங்களேன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம்.